ஒய்ஃபு சண்டை போட்டால் ஒரே கேள்வி கரெக்டாக கேட்பா, உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா? சில லூஸு உணர்ச்சி வசப்பட்டு அம்மானுவான். அத்தனை நாள்லேருந்து அம்மாவுக்கும் சோறு கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. அப்படி சொல்லக்கூடாது, அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அம்மா முக்கியமா நான் முக்கியமா, விடு இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிடணும். அவள் அமைதியாயிடுவான். ஆனால் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் அது மாதிரி வயிற்றுச்சல் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். அடிச்சு எப்படி கொஞ்ச நாள் தான் அப்படின்னு எவ்வளோ ஆறுதல் அடைகிறாங்க பாருங்க. நம்ம புத்திசாலித்தனத்தை ஒய்ஃபு கிட்ட காமிக்கக்கூடாது சார். மக்கு மாதிரியாக இருக்கணும். சில வாட்டி சில பேருக்கு அது தெரியாது. நான் சர்க்கஸுக்கு போனேன் ஒய்ஃபை கூட்டின்னு. அங்கே ஒரு ஆளை என்ன பண்ணானுங்க, வட்டமாக ஒரு பலகை, அதில் ஆளை இப்படி வச்சு பண்ணிவிட்டு அந்த சக்கரை சுற்றுது. ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு லேடி கண்ணை மூடின்னு கத்தி அடிக்குது. அந்த கத்தி படவே இல்லை. நான் கம்முன்னு இருந்துருக்கலாம். நான் புத்தாலி நினச்சின்னு என் ஒய்ஃபு கிட்ட என்ன பண்ணேன், இங்கே பார்த்தியா சர்க்கஸில் எப்போயுமே இந்த மாதிரி அபாயகரமான விளையாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒருத்தர் நல்லா பார்த்து. எங்கள் ஒய்ஃபில் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இல்லை அப்படி. நமக்கு ஒரு ஈகோ, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இல்லைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைங்க அப்படின்னா எப்படி சொல்கிறேன். அது மட்டும் ஒய்ஃப் ஆனால் இன்னும் 6 கத்தி இறங்கியிருக்கோம் உள்ள. சார் அவள் சொன்ன வேகம். சில வாட்டி வீட்டுக்குள்ளேயே குடும்பத்திலேயேங்க ஆண்கள் சில வாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். சத்தியமாக பேசக்கூடாது, பேசவே கூடாது. பொய் வந்து ஆஃபீஸில் அழகாக சொல்லுவோம் சார். நம்மளை விட படித்தவன் மேனேஜர், நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸு, அவனையே பொய் சொல்லி ஏமாத்துறோம். வீட்டில் முடியலங்க சொதப்புவோம். அதுலேயும் பொய் சொல்லும்போது திக்குவானுங்க. பார்த்துக்கிட்டிங்களா, ஒருத்தங்க சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து ஷேவ் எல்லாம் பண்ணின்னு ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி ஷூ போடுறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எங்கேயோ போகிறான்னு. ஆனால் அவங்க எவ்வளோ புத்தால் தெரியுமா, என்னங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. இவனுக்கு வரல பொய். என்னைய கேட்ட என்னைய கேட்ட என்ன தான்டா கேட்டு. அந்த பொய் சொல்லும்போது என்ன ஆகும், சத்தம் அதிகமாக வரும். என்னையா கேட்ட என்ன தான் கேட்டுது சொல்லு. எங்கள் சேர்மன் வர்றாரு டெல்லியிலேருந்து, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, விளையாடுற பையனை கூப்பிட்டு இங்கே வா பிள்ளைனை கிட்டது பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டுக்கு போகிறார் கூட போகணும். முடிஞ்சு போச்சு சார். அதே மாதிரி எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் சார். நிறைய ஆம்பளைங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னதுமா, ஒய்ஃபுக்கிட்டே தம்படி அடிப்பான். ஏன்டா ஒய்ஃபுக்கிட்டே சார் நான் மாட்டியிருக்கேன். ஒரு நாள் உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டேன், என் வேல்யூ உனக்கு தெரியல, என் பே ஸ்லிப்பை மட்டும் எந்த பேங்க்கில் காமிச்சாலும் 10 லட்ச ரூபா பர்சனல் லோன் தருவான் அப்படின்னா. அது உண்மை. ஆனால் அதை தம்பட்டை அடிக்கக்கூடாது ஒய்ஃபுக்கிட்ட. சார் அந்த நாத்தியம் கரெக்டாக எங்கள் மாமனார் வந்து காலிங் பில் அடிக்கிறார் சார். பிறந்தா மாமனார் என்னம்மா என்ன ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் மச்சின்ச்சிக்கு. அதை தவிர என்ன பண்ணார், கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் பணம் நெருக்கடி அப்படின்னா. எவ்வளோ மாமாண்ணே 10 லட்சம் சொல்லிக்கிறா. இந்த ஆளுக்கு பர்சனல் லோன்லேயே 10 லட்சம் தரேன்னு ரூம் போட்டு யோசிப்பானுங்க. தெரியல இதெல்லாம் சார். கொடுத்துட்டேன் சார், வேறு வழியில் மாட்டிக்கணும்.